பொதுவாகவே சைனா, ஜப்பான், கொரியன் பேய் படங்களில் ஒரு பொண்ணு நீளமான முடி வச்சிருக்கும். உடம்பு ஃபுல்லாவே காயங்களா இருக்கும். பேல் நிறத்துல இருப்பாங்க. ஃபுல்லாவே அவங்கள பார்க்க இவங்க மனுஷனே கிடையாது, இவங்க ஒரு பிசாசு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வரைக்கும் அந்த படங்களை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சில தமிழ் படங்களும் எடுத்திருக்கிறாங்க. எதற்காக இந்த கொரியன் பேய்களுக்கு மட்டும் இப்படி ஒரு ரூபத்தை கொண்டு வந்திருக்காங்க? இப்ப தமிழ் பேய் படங்கள் அப்படின்னா சாமி வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். இதே இங்கிலீஷ் பேய் படங்கள் எடுத்தா இன்னும் நார்மலா நம்ம பார்க்கும் போது இது நிஜமாவே ரியலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இதுவே நீங்க கொரியன் பேய் படங்களை பார்த்தா இதை ரியல்னு சொல்ல முடியாம, நார்மல்னு சொல்ல முடியாம ஒரு சீனை பார்க்கறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கும். அப்ப நிஜமாவே இந்த பேய்கள் எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க? இதற்கு ஒரு புராண கதையே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ஹிஸ்டரியில இருந்து. சென் யோ கென்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த பேயோட பேரு. இந்த பேய பல படங்கள்ல பல நடிகர்கள் வந்து அப்படி உடை அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. முதல்ல எதற்கு இந்த மாதிரி உடை அணியணும்? இவ்வளோ பெரிய வெள்ளை ஆடை. அதாவது இவங்க இறப்பதற்கு முன்னாடி இந்த உடை தான் வந்து அணிஞ்சிருப்பாங்களா. இவங்க பேயா மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவுக்கு சேவை செய்யணும் பெண்கள் அப்படின்னு வரும்போது, அடுத்து கணவனுக்கு சேவை செய்யணும், அதன் பிறகு தனக்கு பிறக்கிற பிள்ளைங்களுக்கு சேவை செய்யணும். இப்படிங்கிறது தான் பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த காலத்து கொரிய மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்க, சாதிக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒருவேளை ஒரு சில பெண்கள்னால குழந்தை பெற்றுக்க முடியலனாலோ, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலனாலோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ தீராத ஆசையில தனக்கு நடக்கலையே அப்படிங்கிற வேதனையில தற்கொலை பண்றவங்க தான் இப்படி ஒரு பேயா உருமாறுறாங்க. இவங்களுக்கு பெரிய நீல முடியாவும் இருக்குமா. இந்த நீல முடியா எதுக்காக இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பொதுவாகவே கொரிய நாட்டுல கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் பன் ஹேர் ஸ்டைல், அதாவது முடிய ஏறி எடுத்து கொண்ட போடுவாங்களாம். ஆனா இங்க கொரியால கல்யாணம் பண்ணிக்காதவங்க விரிச்சு விட்டுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கிறது எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்து மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இறக்கும் போது வெர்ஜினிட்டியோட இறக்குற பெண்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் ஒரு பேர் சொன்னேங்களே அதுதான். இப்ப சியான் யோங் வின்ஷு அப்படின்னு சொன்னேன்ல, அது இவங்கதான். இப்ப அடுத்து பெரும்பாலும் இந்த ஜப்பான், சைனீஸ், கொரியன் படங்கள்ல ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி, ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க? ஏன் இவங்களுக்கு இதை விட்டா வேற படங்களே கிடைக்கலையா, வேற இடங்களே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கும் ஒரு ரீசன் இருக்கு. நிஜமாவே புராண கதைகள்ல சொல்ற மாதிரி இந்த பேய்களுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கிறனால ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறது தான் வந்து இந்த பேய்களோட வேலையேவா. ஏன்னா அந்த பேய்களோட மனசுல தீராத ஒரு பொறாமை குணம் இருக்குமா. நம்மளால இதெல்லாம் அடைய முடியல, ஆனா நமக்கு நேரா இருக்கிறவங்க இத்தனையும் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு இது. ஸ்கூல்ஸ்ல போனா பெண்கள்லாம் படிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோவம், ஹாஸ்பிட்டலுக்கு போனா இத்தனை பேர் பிரெக்னெண்டா வராங்களே அப்படிங்கிற ஒரு கோவம், அடுத்து கல்லறைகள்லயும் அவங்க இருப்பதா வந்து சொல்லப்படுறாங்க. கொரிய மக்கள் பல பேரும் இந்த பேய்களை பார்த்து அந்த இடத்துக்கே வந்து போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் புராண கதைகளா இருந்தாலும் இப்ப வரைக்கும் கொரிய மக்கள் இந்த பேய் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு தான் இருக்காங்க. புதுமண தம்பதிகள் இந்த பேயை பார்த்தா பயங்கரமா பயப்படுறதாகவும், அந்த ஊரை விட்டு, அதுவும் ஸ்பெசிபிக்கா கொரியாவிலே இல்லாம வேற இடத்துல தான் வாழ்றதாகவும் பல விஷயங்கள் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு புதுமண தம்பதிகள் கிட்ட அந்த பேய் வரக்கூடாதுன்னா பேய்க்கு வேற யாரோடைய திருமணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த ஆசை வந்து நிறைவேறும், அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இந்த காலத்துல நம்பப்படல. ஆனா அந்த காலத்துல சியான் யோ அப்படிங்கிற இந்த பேயை பத்தி தான் பெரும்பாலும் பேசிட்டு இருந்தாங்க. கொரியனுடைய புராண கதைகளிலும் இது ஒரு பெரிய ஈவிலான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த பேய்களை இவ்வளவு நாள் நீங்க சினிமால பார்த்திருப்பீங்க. ஆனா இது உண்மை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதற்கு பின்னாடி இருந்த காரணங்களும் நீங்க பாத்தீங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல வீடியோக்கள், பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ரெட் டேப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.